அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் வருகைக்காக மதுரையில் 3 மணி நேர போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டாலும் அவரை காண மக்கள் வரவில்லை. நடந்து செல்லும் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டார்கள். மக்களின் ஆதரவு இருந்தால் அந்த ரோடு ஷோ ஒரு திருவிழாவாக மாறியிருக்கும். ஆனால் நிகழ்ச்சிக்கு கூட்டம் செயற்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. தானாக வந்த மக்கள் கூட்டம் அல்ல. அமைச்சர் மூர்த்தி சொல்வது போல 10 தொகுதியில் வெற்றி பெற முடியாது. மக்களுக்கான திட்டங்களை சொல்லட்டும். அவற்றை பற்றி பொதுவெளியில் விவாதிக்க தயார். முதலமைச்சர் சென்னை கூவம் கால்வாயை பார்த்திருக்கலாமே, ஆனால் மதுரையில் சொகுசு கார் செல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சாலை தரப்பட்டது. பொதுமக்கள் நடக்க வேண்டிய சாலைகள் குழியால் நிறைந்திருக்கின்றன. மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தும் ஒவ்வொரு முறையும் அதன் பிறகு 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்பது வரலாறு. 1977 நடந்த கூட்டத்திற்கு பிறகு 12 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி வந்தது. இந்த முறை கூட பொதுக்குழு மூலம் திமுக தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டதாக தோன்றுகிறது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.